ஆம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டு பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அழிவித்து சிவமாக்கி இன்று சிவமோடு கலந்திருக்க கூடிய பொன்னாளை வரதராஜ பெருமானினுடைய பக்தனாக, முன்னை நாள் நிர்வாக செயலாளராக, யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கல்வித்துறை சார்ந்த பல்கலைக்கழக மற்றும் வடமாகாண நிர்வாகத்துக்கெல்லாம் தன்னுடைய அளம்பெரிய பங்களிப்புகளை ஆட்சி அமரத்துவம் அடைந்திருக்கின்ற உயர் திரு சிவகுருநாதன் ரங்கராஜா அவர்களினை சித்தத்தில் இருத்துகின்ற தருணமாக இந்த மாலை மலர்ந்திருக்கின்றது. முன்னை நாள் வடக்கு கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக, வடமாகாண பிரதம செயலாளராக, ஆளுநரின் செயலாளராக, யாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினராக, பொன்னாளை வரதராஜ பெருமாள் கௌரவ செயலாளராக தன்னுடைய பதவிகளை பதிவிட்டு இச்சமூகத்தை பக்குவப்படுத்தி பட்டை தீட்டி நம்மையெல்லாம் சிறந்ததொரு கல்வி பின்புலத்தோடு வாழ நமக்கெல்லாம் முன்னோட்டமான வழிகாட்டியாக இருந்த அவர்களினுடைய தடங்களை பற்றி அவர் வழியில் பயணிப்போம் என்ற உறுதிமொழிகளோடு இன்றைய நிகழ்வினை ஆரம்பிப்பதில் விழாக்குழு சார்பான நினைவுகளை இங்கே நிறுத்திக் கொள்கின்றேன். விழாக்குழு சார்பாக வந்திருப்பவர்களை நினைவில் இருத்திக் கொள்கின்றோம். அன்னாரின் நிகழ்வின் ஆரம்பமாக இறைவணக்கம், இறைவணக்கத்தினை வழங்குவதற்காக ஆசிரியை திருமதி மோகன சுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம். Sun
தொடர்ந்து எம் அகமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்னார் சிவகுருநாதன் ரங்கராஜா அவர்களை அகத்திருத்தும் முகமாய் அகவணக்கம். எல்லோரும் எழுந்திருந்து அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. ஆம், இம்மையிலிருந்து மறுமையை ஏற்றம் கண்டு முன்னுதாரணமாக நம் வாழ்வு முழுக்க நினைவுகளாய் நீடிக்க இருக்கும் அமரரை ஈகைச்சுடர் ஏற்றி நினைவிருத்துவதற்கு குடும்பத்தினர் சார்பாக ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து அன்னாரது உருவப்படத்திற்கான மலர் மாலை சூட்டும் நிகழ்வு. குடும்ப உறுப்பினர் சார்பாக ஒருவர் மலர் மாலையினை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தன் சேவை தளங்களால் வடமாகாண சபையில் அதீத பங்களிப்பை வழங்கியதை நினைவு கூர்ந்து வடமாகாண சபை உத்தியோகத்தர் சார்பாக அன்னாரின் நினைவுகளை தாங்கும் மலர் மாலையினை சூடும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினராக காத்திரமான பங்களிப்புகளை தந்து கல்வி பின்புலத்துக்கான சிறந்த ஒரு முன்னோடியாக விளங்கிய அமரர் அவர்களை கௌரவிக்க, அமரத்துவத்தை நினைவு கூற யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சார்பாக ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம்.
நிறைவாக விழா ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக மலர் மாலையினை அணிவித்து கௌரவிக்க அமரத்துவத்தை நினைவுபடுத்த ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம். ஊரோடு ஒன்றி நம் நினைவுகளோடு இணைந்திருக்கும் அன்னாரை நினைந்து இன்று காலை முதல் மாலை வரை மலர்ந்த மலர்களை தொடுத்து மாலையாய் கொண்டு வந்தவர்கள் உங்கள் சிவகுருநாதன் ரங்கராஜா அவர்களை நினைவு கூறும் முகமாக தாங்கள் கையில் வைத்திருக்கும் மாலைகளை அணிவதற்கான பொழுதாக தருணமாக இத்தருணத்தை முன்னிலைப்படுத்துகின்றோம். நன்றி. தேனிருக்கும் மலராக வாழ்ந்தீர்கள், ஆதலால் தேடி நாங்கள் வண்டுகளாய் மொய்த்திருக்கின்றோம். ஐயா, தேனிருக்கும் மலராக நீங்கள் வாழ்ந்தீர்கள், ஆதலால் வண்டுகளாய் நாங்கள் மொய்த்திருக்கின்றோம். தற்போது மலர் சூடி மலர் தூவி உங்கள் ஆசிகளை பெற நினைக்கின்றோம். நீங்கள் வாழ்ந்த வாழ்வியலை எங்கள் உள்ளத்துக்குள் ஆழமாய் புதைப்பதற்காக மலர் விதைக்க வருகின்றோம். அடுத்த நிகழ்வு உருவப்படத்துக்கு மலர் தூவல் நிகழ்வினை திரு உமனகிரன் அவர்கள் நெறிப்படுத்துவர். எல்லோரும் கிரமமான முறையிலே உருவப்படத்துக்கு முன்னால் உள்ள மலரினை எடுத்து உருவப்படத்திலே தூவி நினைவினை இருத்துவதற்காக அழைக்கின்றோம்.
நீங்கள் தொடர்ந்து நினைவுகள் சுமந்து வரும் நினைவுரைகளை வழங்குவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், வடமாகாணத்தின் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் நம் ஊர் சார்ந்த அயலூர் சார்ந்த பெரியார்கள் என ஒரு மிக பெரும் அணி அன்னாரின் நினைவுகளை இங்கே விதைக்க இருக்கின்றார்கள். மிக நீண்டதொரு வாழ்க்கை, நிறைந்ததொரு நினைவுகள்.
விதைப்பதற்கு இருப்பவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எல்லோரும் அவருடைய நினைவுகளை எமக்கு அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு வேணவாவினாலே அன்பான பண்புடன் தாழ்மையான ஒரு கோரிக்கை. உங்கள் நேரங்களை கருத்தில் கொண்டு எங்களுக்கான பொழுதுகளை சுருக்கமாக நிறைவு செய்வதற்கேற்ற வகையில் உங்கள் விரிவுரைகளை, அன்னாரின் நினைவுரைகளை நமக்கு வழங்குமாறு கேட்டு, முதலாவது நினைவுரையினை வழங்குவதற்காக பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கணிதத்துறை, யாழ் பல்கலைக்கழகம். போனங்கள் யாவற்றையும் படைத்து காத்து கறந்து வரும் பொன்னாலை வாழ் வரதராஜ பெருமான் பாதங்களை வணங்கி, மனிதர்களாகிய நாம் இந்த உன்னதமான பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கின்றன. இந்த பூமி எங்களுடைய விஞ்ஞான அடிப்படையில் நோக்கினால் ஒரு சன்னத்தை விட விரைவாக சுழன்று கொண்டிருக்கின்றது, தன்னைத்தான் சுற்றுகின்றது, சூரியனை சுற்றி வருகின்றது, எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பூமியிலே நாங்கள் வடக்கு நோக்கி நடந்தால் 24,000 கிலோமீட்டர் போனால் நாங்கள் திருப்பி இதே இடத்துக்கு வந்து நிற்போம். இது உண்மையில் ஒரு திறந்த சிறைக்கூடம். மேலே போனால் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் எங்களுக்கு சுவாசிக்கிற ஆக்சிஜன் இருக்காது. இந்த இடத்தை விட்டு நாங்கள் ஒருவரும் தப்ப முடியாது. சிறைக்கூடம் மாதிரி வேலிகள் இல்லை, மதில்கள் இல்லை. இந்த நீதிபதி துயரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் வரதராஜன் அவர்கள். அப்படியான சிறை அல்ல இது. இப்போ நாங்கள் இங்கே வந்தது ஒரு ப்ரொபேஷன் என்று சொல்வார்கள், நன்னடத்தைக்காகத்தான் வந்து நாங்கள். இப்போ நன்னடத்தைக்காக நாங்கள் இந்த பூமியில் வந்து அவதரித்து வாழும்போது நல்லவர்களை காண்பது நன்றே என்று உங்களுடைய ஔவையார் பாடின மாதிரி ஒரு நல்லவரை நாங்கள் சந்திப்பது மிகவும் கடினம். இப்போது கலியுகத்தில் நாங்கள் ஜென்டில் மேன் என்று சொன்னால் நாங்கள் தேட வேண்டியிருக்கும். இது உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர் துர்ராஜா ஜென்டில் மேன்கள் மற்றவர்கள் சொல்வதாக நான் கண்டதில்லை. அதே மாதிரி உண்மை பேசணும் என்றால் நாங்கள் பல காலம் ரிவர்ஸில் பார்த்தால் எங்களுக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் ஹரிச்சந்திரன் என்று சொல்வார்கள், லேட்டஸ்ட். அது மாதிரி ஒரு ஜென்டில்னஸ் நாங்கள் பசுவைத்தான் சொல்லுவோம். அந்த பசு தானாக வீட்டை விட்டு வெளிக்கிட்டு காலமாக போய் அந்த யாரும் கவனியாத அந்த அற்பமான அந்த புல்லை சாப்பிட்டுட்டு வீட்டை வந்து பின்னேரம் மிகவும் அற்புதமான உன்னத உணவான பாலை எங்களுக்கு தருகின்றது. அதுதான் ஜென்டில்னஸ். இந்த பொன்னாலை கிராமத்திலே இந்த நாராயணதாசன் அவர் எங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான மனிதர். அவர் இந்த எங்களுடைய புலோலி கிராமத்தை சேர்ந்தவர். இங்கே வந்து குடிபெயர்ந்து மிகவும் ஒரு அற்புதமான அறிந்தவப்புதலனை எங்களுக்கு தந்தார். அவருடைய சகோதரர்கள் மிகவும் உன்னதமானவர்கள். அப்போது அவர் இந்த கிராமத்தில் வளர்ந்து நாச்சியார் அம்மையார் சொன்னார்கள், சிவிக்ஸ், தமிழ், ஹிஸ்டரி போன்ற பாடங்களை படித்து பல்கலைக்கழகம் பேரறிஞர் போய் பிறகு நிர்வாக சபை தேறி அப்போ இப்போது சொல்வார்கள், எங்களுடைய பல்கலைக்கழக பேரவையில் வேலை செய்யும் போது எல்லாத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு பெருமகனாக இருந்தார். அவர் ஆர்ட்ஸ் கிராஜுவேட். இப்போ எல்லாம் ஆர்ட்ஸ் படிக்கிறேன்னு அவுட் ஆஃப் பேஷன் என்று சொல்லுவார். சில பாடம் விளங்காட்டியும் விஞ்ஞானத்துறைக்கு போகணும் பண்ணிட்டார். இப்போ அந்த கலைத்துறையில் மிளிர்ந்து மிகவும் அவருடைய ஒரு புலமை, ஸ்காலர்ஷிப், ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங்,
ஒரு சுயாதீனமாக செயற்படுற ஒரு மிகவும் உன்னதமான ஒரு ஆற்றல். அதை விட நேர்மை, அந்த நேர்மை இல்லாட்டி எந்த ஆற்றல் இருந்து பிரயோசனம் இல்லை. நீங்கள் டொனால்ட் ட்ரம்பை பார்க்கலாம், எத்தனை அரசியல் தலைவர்களை பார்க்கலாம். இந்த உலகம் பெற கஷ்டம். மிகவும் உன்னதமான விஷயமான அந்த நேர்மை, ஸ்காலர்ஷிப், புலமை, இண்டிபெண்டன்ட் திங்கிங். அதை விட இந்த பிளானிங்கில் அவரோட வேலை செய்த கமிஷனர் பாலசிங்கம் இருக்கிறார்கள், ஏனையவர் இருக்கிறார்கள். இப்போதுதான் எல்லாரும் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்று கதைக்கிறார்கள், பிரச்சனை தீர்க்கிற ஸ்கில் என்று எல்லாரும் கதைக்கிறார்கள். பிரச்சனை தீர்க்காவில்லையோ அது ஒரு ஃபேஷன் மாதிரி, அது கதைக்காவிட்டால் நல்லதில்லை என்ற மாதிரி. நாங்கள் மேத்தமெட்டிஷியன் எப்போதும் ப்ராப்ளம்ஸோடைய தீர்க்கிறாங்க. அவருடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இன்க்ரெடிபிள், சொல்லுவதற்கு அப்பாற்பட்டது. அவருடைய கவுன்சிலில் நாங்கள் எந்த விடயத்தை கையாளும் போதும் அந்த விடயம் சம்பந்தமான ஒரு ஆற்றுகை குழுவை நாங்கள் நியமிக்கும் போது ரங்கராயன் சொன்ன பேர் தான் உடனடியாக வாய்க்கில் வந்துள்ளது. அப்போ அந்த ஆற்றல் உள்ளவர், அற்புதமான சிந்தனை உள்ளவர். அவர் ஒரு பெரிய பக்தனுடைய நாராயணதாசனும் பொன்னாலையும் உங்களுக்கு தெரியாது, ஒரு புகழ்பெற்ற இடம். உங்களோட ஈழ போராட்டத்திலும் இந்த முதல் சன்னம் இஞ்சுதான் வெடித்தது, ஆனால் கடைசியாக நந்திக்கடலில் ஒலித்தது. இந்த பொன்னால வரதராயன்ற நிழலில் வீட்டிலிருந்து கற்று வளரும்போது அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, எல்லாமே சிற்பமாக செய்யப்பட்ட விஷயங்கள். எப்படி பொன்னால வரதராஜன் இங்கே குடிகொண்டாரோ அது இந்த சொல்றாரு, அந்த பொன்னாமையாக வந்து இந்திரனும் லக்ஷ்மி வழிபட பொன்னாமையாக வந்து இந்த பிரதேசத்தில் குடிகொண்டாரோ, அவர் குடிகொள்ளும் போது பல மகான்கள் சொல்வார்கள், ஒரு தெய்வீக நாயகன் குடிகொள்ளும் போது, இப்போ ராமர் பிரான் அயோத்தியில் வந்து குடிகொள்ளும் போது உருத்திர பகவானே ஒரு வானரமாக அங்கே வந்து அனுமார கிருஷ்ணனில் இருந்தார் உருத்திர பகவான். அது மாதிரி அவருடைய ஆதிசேஷன் லக்ஷ்மணனை வந்தார்னு சொல்லுவார். அதே மாதிரி அவருடைய தம்பி சங்கர்ஷன், அவருடைய ஆதிசேஷன் சங்கர்ஷன் கண்ணபிரான் வரும்போது அவருடைய பலராமரை வந்தார்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது நான் நினைக்கின்றேன், இந்த பொன்னாலை கிராமத்தில் ஒரு புல்லு மரங்கள்ல இந்த ஒவ்வொன்றும் இந்த பிருந்தாவனம் மாதிரி ஏற்கனவே சிற்பமாக இங்கு அவதரித்த அம்சங்கள். நான் இங்கு வந்து போர்னான் நடுகளும் அவருடைய தகப்பானுடன் பயனர் கோஸ்டில் இருந்து பார்க்கிறான். அற்புதமான அந்த புத்தகம் எல்லாம் அவர்கள் வெளியிட்டார்கள். நாராயணதாசனுடைய கடைசி எல்லாத்தையும் தொகுத்து அந்த வகையில் இந்த நாராயணமொழி பக்தி யோகத்தில் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தெரும் குவாலிஃபைட் ஆனாக்கள் தங்கண்ட விஷயத்தை கதைப்பார்கள். இப்போ எல்லாரும் எல்லா விஷயமும் கதைப்பார்கள். ஆனால் நாரதமுனி ஒரே ஒரு புத்தகம் எழுதுகிறார், அது பக்தி யோகம். பதஞ்சலி கணக்கு விஷயத்தை பற்றி, அஷ்டாங்க யோகத்தை பற்றி எழுதியிருக்கார். அப்படி ஒரு புத்தகங்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் எழுதியிருக்கார்கள். அதில் இன்ன புண்ணியம் செய்த மனைமையை ஒரு அம்மையார் பாடினார். அது மாதிரி ஒரு நல்ல மனுஷரோட தொடர்பு வாரது வெரி ரேர். அப்படிதான் நான் சொல்றேன். இட் இஸ் வெரி ரேர் டு ஹேவ் அ fortunate contact with the good people. அப்படி நல்ல மனிதரோட ஒரு தொடர்பு வாரது மிகவும் அரிது. மாநில பிறப்ப அரிது, பிறப்பில் மூன்குருடு செவிடெல்லாம் பிறப்ப அரிது. இப்படி பொன்னால 3 கிராமங்களில் நாங்கள் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி இப்படி நல்ல மனிதரோட தொடர்பு ஏற்படுது மிகவும் அரிது. அந்த தொடர்பு மேபி பூர்வீக புண்ணியத்தாலேயோ அப்படி நேரம் அப்படிதான் சொல்றேன். It is very rare to have a fortunate contact with the good association. Maybe it's due to pious activities of the previous births. முன்பு இருந்த முற்பிறப்பியில் இருந்த மிகவும் செய்த புண்ணியங்களால் சம்பந்த பெருமான் பாடின பாட்டு அம்மையை பாடின என்ன புண்ணியம் செய்த மாதிரியுமே விரைவே நாங்கள் கவனம் வந்து தொடரும். அது மாதிரி இந்த குடும்பத்தோடு நாங்கள் ஈடுபட கிடைத்தது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். ரங்கராஜன் சாரையும் நாராயணதாசன் ஐயாவையும் எங்களால் எங்களோட வாழ்க்கையில் மறக்க இயலாது. அவரிடமிருந்து நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு இந்த அஞ்சலியை மனதில் ஒரு துடிப்பு இருந்தது. நாங்கள் கொழும்புக்கு போயில்லை,
அவர் இந்த நோயால் துன்பப்பட்டிருக்கும் போது நாங்கள் சந்திக்க முடியாமல் இருந்தது. அப்போ இன்று இந்த பொன்னால கிராம மக்கள் சிறிய அளவிலும் இது பெரிய ஆர்ப்பாட்டங்களில் மனதில் எங்களை கொள்ள கொண்ட ஒரு மனிதர், அந்த உன்னத மனிதரை நாங்கள் நினைவில் நிறுத்தி நாங்கள் அவரை மறந்தாலும் அவருடைய செய்திகள் இந்த பொன்னாலை வரதராக நாங்கள் எப்போதும் வந்து வணங்கும் போது அவருடைய குடும்பத்தின் நினைவுகளோட தெளித்து நிற்கும். அந்த வகையில் இந்த துயரில் ராமபிரான் காட்டுக்கு போகும்போது வனவாசத்துக்கு வழிகிட்ட தகப்பனாரே இறந்து போனார். எல்லா துயரையும் தாங்கலாம், இந்த பிரிவு துயர் தான் துயரில் மிகவும் கஷ்டமானது. செப்பரேஷன் ஃபீலிங் நீங்கள் இலக்கியத்தில் சில இடங்களில் பார்க்கலாம், அதை தாங்க இயலாது. அந்த வகையில் இந்த பிரிவு துயரால் வாடி வதங்கி மிகவும் அல்லற்பட்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினர் ஆறுதல் அடைய எல்லாம் நல்ல இறைவன் அருள்புரிய வேண்டும் என்று வேண்டி நாராயண ஐயான்ற ஒரு பாட்டு இருக்கு. எல்லாம் இறைவன் செயலிருந்து சாந்தி கொள்வாய் மனமே என்ற ஒரு பயண பாடல் இருக்கு. எல்லாம் இறைவன் செயலே என்று சாந்தி கொள்வாய் மனமே என்று. அதை நாங்கள் இறைவன் ஏற்பாடாக கருதி சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். என்னையே முதலாக பேசப்பட்டதுன்னா முக்கியமான ஆளாண்டு இல்லை, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது 4 மணிக்கு 4:30 பிஷப் ஹவுஸில். நான் முதலே ஓமன்ட்டேன், அதுக்கு ஓட வேண்டி இருப்பேன் முன்னப்பட்டவடைய பெரிய ஆளாண்டு விட இல்லை. தயவு செய்து அதற்காண்டி மன்னித்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். பணியுமாம் என்றும் பெருமை என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க, நல்லவரை காண்பது கொன் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது கொன் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருத்தலும் நன்றே என்ற அந்த வரிகளை நினைவுறுத்தி தன்னுடைய அஞ்சலி உரையை ஆற்றி சென்ற பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா கணிதத்துறை யாழ் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து திரு அமரர் சிவகுருநாதன் ரங்கராஜா அவர்களினுடைய நினைவு பேழை சுமந்து அவர் நினைவுகளை அவருடைய படமாகவும் அதே நேரம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை குரல் ஒளியாகவும் இங்கே திரையிலே நீங்கள் காண இருக்கிறீர்கள். அக்காட்சியினை தொடர்ந்து மீதி அஞ்சலி உரைகள் தொடரும். அடுத்த நிகழ்வாக அன்னாரினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றிய ஒரு தொகுப்பினை நாங்கள் இங்கு தரிசிக்கலாம்.
தொழில்நுட்ப தடங்களுக்காக உங்களிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டு தொழில்நுட்பம் சீர் செய்யப்பட்டதன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை குறிப்புக்கான ஒளிப்பேழை உங்கள் பார்வைக்கு. இப்பொழுது நினைவுரை, அஞ்சலி உரையினை பண்டிதர் தி பொன்னம்பலவாணர் பிரதம குரு பொன்னாலை சித்தி விநாயகர் தேவஸ்தானம் அவர்களினை அஞ்சலி உரையினை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்பனும் நண்பனும் ஆகிய ரங்கராஜா என்று எல்லோரும் அறியப்பட்ட செல்வனுடைய ஆன்மா இறைநிழலில் மகிழ்ந்திருக்க பிரார்த்திக்கின்றேன். உலகத்தை எனக்கு காட்டி என்னை உலகத்துக்கு காட்டிய ஒரு அருமை நண்பன் ரங்கராஜா. அவர் மறைந்ததன் பிறகு அவருடைய பல நல்ல காரியங்களை பற்றி கேட்டு ஆச்சரியப்படுகின்றேன். இந்த உலக வரலாற்றிலே கோடானு கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் சில நூறு மனிதர்களே நினைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரில் சிறந்து விளங்குகின்ற ரங்கராஜாவுக்கு என்னுடைய சார்பிலும் என்னுடைய கிராமத்தின் சார்பிலும் என்னுடைய அஞ்சலியை செய்து அமைகின்றேன். வணக்கம். அஞ்சலி உரையினை நிகழ்த்தி சென்ற திரு பொன்னம்பலம் பாணரையா அவர்களுக்கு அகம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அஞ்சலி உரையினை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் பிரதம செயலாளராக பணியாற்றிய வேப்போ பாலசிங்கம் ஐயா அவர்களினை அஞ்சலி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனுக்கு வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற பொன்னாலை வாழ் பெருமக்களே, மறைந்த நண்பன் ரங்கராஜா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே, இந்த ரங்கராஜா அந்த ஒரு பிரமாண்டத்துக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் ஆறுதலாக இருக்கும். அவர் மறைந்த சமயத்தில் நாங்கள் அவருடைய
இறுதி கிரியைகளில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கவில்லை. அது பெரிய ஒரு மனசுக்கு இடைஞ்சலாக இருந்தது. இந்த சமயத்தில் இங்கே ஒரு நிகழ்ச்சியை, அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது நான் மிகவும் மகிழ்ந்தேன். இந்த பொன்னாலை வாழ் மக்களுக்கு, இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி எல்லாம் எல்லா கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் நடப்பதல்ல. இங்கே கூட இந்த நல்ல புனித பூமியில இங்கே அந்த பெருமகனும் பிறந்து வாழ்ந்த ஒரு புனித கஷேத்திரம், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மண்ணில் பிறந்து வாழுகின்ற நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு இந்த நல்ல எண்ணம் வந்ததுக்கு என்னுடைய நன்றி. நண்பர் ரங்கராஜா அவர்களோட நீண்ட காலமாக பரிச்சயம் இருந்த போதும் ஒரு 10 ஆண்டுகள் வரையில் அவரோட மிக நெருக்கமாக பணியாற்றுகின்ற, கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ரங்கராஜா அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். அவரிடம் அலாதியான திறமை இருந்தது. மெலிந்த தேகம், அடிக்கடி தன் உடல் நலத்தை பற்றி முறைப்பாடு செய்வார். அதிலும் எப்பவும் அதில் ஒரு வேடிக்கை கலந்துதான் சொல்லுவார். நாங்கள் மாலை நேரத்தில் ஓசில் இருந்த அந்த ட்ரிகோலோ ஓசில் என்ற பிரதேசத்தில் இருந்தபோது கடற்கரையில் நடந்து போவோம். பாலா இந்த காலில் லொடக் லொடக் என்று முழங்கால சத்தம் கேட்கும். ஒயில் குறைஞ்சி போச்சு. அதை சொல்லி சிரிப்பார். நண்பன் மகாலிங்கம் என்னோட வருவார். அது மாதிரி எத்தனையோ அடிக்கடி அவருக்கு வயிற்று பிரச்சனை. ஒரு இந்த இடர்பாடுகளோடு இன்னவெல்லாம் அந்த மனுஷன் சாதிச்சேன்டா நினைச்சு பார்க்கிறேன். நான் அவருடைய சகபாடி. அவர் ஒரு காலத்தில் வடக்குக்கு வந்தபோது நான் கிழக்கு மாகாணத்தில் அவருக்கு இந்திய ஒரு சந்தர்ப்பத்தில் பொருட்படுத்தினார். அந்த அவர் வடக்கு கிழக்கில் இவன் கொழும்பில கூட தந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு அந்த முத்திரையை பதிச்சுத்தான் போயிருக்கிறார். இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வளவு வந்திருக்கு வடக்கு கிழக்குக்கு. அது எல்லாவற்றிலும் சிறப்பாக திட்டமிட்டு சிறப்பான முறையில் அந்த உதவு நிறுவனங்களோட கலந்துரையாடி, சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கிறோம். இந்த வெளிநாட்டாக்கள் வந்து கதைக்கும் பொழுது அவங்க கதைக்கிற விளங்கா மிகவும் வேகமாக கதைப்பார்கள். அவருடைய உச்சரிப்பு தடமாற வைக்கும். ஆனா ரங்கராஜாவுக்கு இல்லாம, ரங்கராஜாவுக்கு உடனே அந்த பாயிண்ட்டுக்கு உடனே போயிடுது. அந்த வகையில் ஒரு பெரிய கிரேட் மேன். கடிதங்களோ ரிப்போர்ட்டோ தயாரிக்கிறேன்னா அவருக்கு அவர் எழுதி திருத்துற இல்லை. அவர் நல்ல ஸ்டெனோ தான் அவருக்கு வேணும். அவர் சொல்லிக்கொண்டே போவார். அங்கே தான் ஒரு முறை கொடுத்த கடிதத்தை அது எத்தனை பக்கம் உள்ள ஒரு அறிக்கையாக இருந்தாலும் அவர் திருத்துவதில்லை. திரும்பி வாசிப்பார், திருத்துவதில்லை. அந்த அளவுக்கு அச்சொட்டாக என்ன சொல்லணுமோ அதை ஒரே சமயத்தில் சரியாக சொல்லுவது நல்ல. அது மட்டுமில்லை, அவர் நல்ல ஒரு சமயவாதி. பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தை பற்றி அடிக்கடி பேசுவார். அது மட்டும் இல்லாம வடக்கு கிழக்கில மூல முடுக்கில இருக்கிற வைரவ கோயில் வரையும் எல்லாவற்றிலும் பூசை காரியங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டும்
இல்லாவிட்டால் நாட்டுக்கு கேடு என்பதை அவர் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவார். 2009ஆம் ஆண்டு இந்த அழிவுகள் முடிஞ்ச சமயத்தில் அவர் உடனடியாக கேட்டுக்கொண்டது தனது நண்பர்கள் அறிந்தவர்கிட்ட, இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற கோயில்களுக்கு ஒரு மணி வாங்கி கொடுங்கடாப்பா, ஆளுக்கு ஒரு மணி வாங்கி கொடுங்க. அது ஒரு திட்டம் ஒன்று செயற்படுத்துகிறார். நாங்கள் எல்லாரும் பங்கு பெற்றி செய்தனாங்க. அந்த மாதிரி அந்த மணி ஒலிக்க வேண்டும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அக்கறை எடுத்து சிறப்பாக செய்தார். இந்த அபிவிருத்தி திட்டங்களை பொறுத்தவரையில அற்புதமான கண்ணோட்டத்தோட நீண்ட கால பார்வை உள்ளவராக, அது போல உனக்கு விளங்காது இவங்க நாங்கள் இப்படி செய்தால்தான் அதை அப்படி கொண்டு போனவன் அடுத்த மீட்டிங்கில் சொல்லுவார். நல்லா அப்படியெல்லாம் கனவுகள் கண்டவர். அடிக்கடி மாலிங்கம் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், சொல்லுவார், இந்த வருஷத்தோட தீர்வு வந்துடும். அது அவர் கனவு கண்டு கொண்டிருந்தார். தீர்வு கொண்டு வர வேண்டும். மற்ற இந்த மக்கள் வர்ற அல்லலை பற்றி அவர் ஒரு இனவாதி இல்லை, எல்லாரையும் நேசித்தார். சிறு பிராணிகளிலிருந்து சகல உயிரினங்களையும் சகல மனிதர்களையும் சமமாக நேசித்த ஒரு உயர்ந்த தெய்வீகமான மனிதர். சைவ போஷணத்தில் பிரியமுள்ளவர், சைவ உணவுதான் அவர் சாப்பிட்டவர். ஒரு வாராந்தம் அவருடைய வீட்டில் ஒரு சாதாரணமாக இந்த சமய சம்பந்தமான அல்லது ஒரு ஆன்ம இடைச்சம் பற்றின சில கலந்துரையாடல்கள், அங்கே ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். ஆன்ம விசாரம் என்று சொல்லலாம். நாங்களும் போய் பங்கு பெற்றுவதொன்று 5-6 பேர் உட்கார்ந்து பேசிக்கொள்வார்கள். அப்படி ஒரு தேடல் அவருக்குள்ள நெடுக ஒரு தேடல் இருந்தது. நானும் எனக்கு நிறைய போல இருக்கு. இங்கே வந்து நானும் ரங்கராஜாவும் இங்கே முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்கே போய் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். அதை நண்பர் ஒருத்தரும் ஞாபகப்படுத்தினார். ஒரு அற்புதமான மனிதர். அது 10 வருஷம் அவரோட நெருக்கமாக இருந்தது என்பது எனக்கு இப்ப நினைச்சு பார்க்க கூட பெருமையாக இருக்கிறது. அவருக்கும் எனக்கும் சமமான வயசு நினைக்கிறேன். ஒரு 3 மாதங்கள் என்னை விட அவர் மூப்பு. மறுபடி நாங்கள் ஒரே வயசுக்காரர். அவர் எங்களை விட்டு பிரிந்தது நீண்ட காலம், ஒரு 2 வருடங்கள் அவர் சுகவீனம். அவருக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றாலும் அவரை இழந்தது எங்களுக்கு பெரிய பாரதூரமான இழப்பு. இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். முன்னாள் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் என்று தன்னை பிரபலப்படுத்துவதை விட அமரர் சிவகுருநாதன் ரங்கராஜாவினுடைய நண்பன் என்று பெருமை கொண்டு அவருடைய வாழ்வியலின் சின்ன சின்ன நாங்கள் அறிந்திராத பக்கங்களை ஒரு நண்பன் தான் சொல்ல முடியும். அந்த பக்கங்களை தாங்கள் கடற்கரையில் நடைபயின்றது முதல் கண்களை பனிக்க வைத்து அமர்ந்திருக்கின்ற வேப்போ பாலசிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாலை கிராமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அஞ்சலி உரை வரிசையிலே அடுத்ததாக அஞ்சலி உரையினை ஆற்றுவதற்காக பேராசிரியர் பா சிவநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முன்னாள் கலைப்பீடாதிபதி, யாழ் பல்கலைக்கழகம்.
எனது நண்பரும் அமரருமாகிய ரங்கராஜா அவர்களுக்கு முதற்கண் சிறந்தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அவரது அஞ்சலி நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கின்ற இந்த பொன்னாலை கிராம மக்களுக்கும் அவரது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது இந்த துன்பமான இந்த சந்தர்ப்பத்திலே என்றும் அவர் எங்களுக்கு துணை நிற்பார் என்று கூறிக்கொண்டு 1972ஆம் ஆண்டு நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்கு போன சந்தர்ப்பத்தில் எனக்கு மூத்த மாணவராக, எனக்கு 2 வருடங்கள் மூத்த மாணவராக எனது நண்பர் ரங்கராஜா அவர்கள் இருந்தார். உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகம் போகின்ற போது இந்த பகுடிவதை என்பது ஒரு உபத்திரமான நிகழ்வு. அந்த நிகழ்வில் எங்களை மீட்டெடுத்தவர் அவர்தான். எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர், ஆனால் அவரது சுபாவம், அவரது இயல்பு பண்பு எல்லோருக்கும் இறங்குவது, உதவி செய்வது, அதுதான் முதல் அறிமுகமாக எனக்கு தெரிகின்றது. அதன் பின்னர் நான் பொருளியல் சிறப்புகளை கற்றேன். நண்பர் ரங்கராஜா அவர்களும் அவரோடு நண்பராக தெரிகின்ற இங்கே இருக்கின்ற மகாலிங்கம் அவர்களும் கலைத்துறை பட்டதாரியாக பட்டம் பெற்று உடனடியாகவே வணிகத்துறை பட்டத்தை படிப்பதற்கு இருவரும் சேர்ந்து அங்கு 2 பேரும் பேராதனை பல்கலைக்கழக வீதிகளிலே இருவரும் தெரிவார்கள். அந்த எப்போதுமே படிப்பு என்று தெரிந்தவர்களில் நான் முதல் கண்ட இருவர் இவர்கள் தான். 2 பேரும் அயராது கல்வி கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அது எங்களுக்கு ஒரு ஊக்கம் தரும். அது எங்களுக்கு நாங்கள் வேறு வழியில் செல்லாமல் எங்களை ஒரு முகப்படுத்தி படிப்பு என்பது முக்கியமானது என்பதை அறிவுறுத்தியவர்கள் இவர்கள். கலைப்பட்டம் முடிந்து வணிக பட்டத்தை எடுப்பதற்காக தொடர்ந்து படித்தனர். இருவரும் பின்னர் அந்த 2வது பட்டத்தை பெற்றதனால என்னவோ இருவரும் பின்னர் நிர்வாக சேவையிலே மிக உயர்ந்த பதவிகளில் தான் இருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் பிரதம செயலாளராக இருக்கின்ற காலத்தில் நான் அவருடன் போய் பழகியிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த செயற்திட்டங்கள் வருகின்ற போது அவருக்கு பொருளாதாரம் மிக விருப்பமானது. பொருளியல் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அவர் மிகவும் முன்னர் என்று தான் சொல்வேன். அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. அவர் சொல்வார் அடிக்கடி, இந்த தேசிய அரசு இந்த பிரதேசத்துக்கு என்ன செய்கின்றது என்று காத்திருக்க வேண்டாம். ஒருவரும் இருக்கின்ற கட்டமைப்பிலேயே பிரதேச மக்கள், பிரதேச திட்டமிடலாளர்களே மிகப்பெரிய காரியங்களை ஆற்ற முடியும். அங்கே பெர்மிஷன் தரவில்லை என்றெல்லாம் சொல்வதற்கு அவர் விரும்புவதே இல்லை. அவர் தன்னால் அதற்கான அந்த சேக்குலர் செல்லத்தையும் எடுத்து காட்டி இதுக்குள்ளால் இது செய்யலாம், இதுக்குள்ளால் இது செய்யலாம். அப்போ அவரை நான் பார்க்கின்ற போது அவர் ஒரு ஒரு புள்ளி விவர பெட்டகம் தான் சொல்லுவேன். எந்த புள்ளி விவரங்கள் கேட்டாலும் சொல்லுவார். எதுவும் அவருக்கு தெரியும். அப்போ வட மாகாணத்துக்கு அல்லது வடகிழக்கு மாகாணத்துக்கு திட்டமிடலுக்கு அவருக்கு நிகர் அவர் தான் திட்டமிடலுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு மனிதர். உண்மையில் அதில் சாதனை படுத்திருக்கின்றார். அவர் பிரதம செயலாளர் ஆக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஒரு
ஆராய்ச்சி மையம் ஒன்றை கல்வியங்காட்டில் அமைத்திருந்தார்கள். அந்த ஆராய்ச்சி மையத்திலும் இந்த எப்படி இந்த பிரதேசத்தை வளர்த்தெடுப்பது என்பது சம்பந்தமான கருத்தரங்குகள் தான் நடத்தினார். அது ஒரு புறம் இருக்கு. பின்னர் நான் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து விரிவிரியாற்றி வருகின்ற இந்த வேளையிலே அவர் இறுதி காலத்திலே பேரவை உறுப்பினராக வந்தார். அப்போது நான் கலைப்பீடாதிபதியாக இருந்தேன். அப்போ பேரவைக்கு நானும் போவேன், அவரும் வருவார். அப்பேரவையில் ஸ்ரீ சக்கரராஜ் சொன்னது போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதற்கு குழு அமைத்தாலும் சரி, முதலில் பிரேரிக்கப்படுகின்ற பெயர் ரங்கராஜா தான். அந்த அளவு மிக நேர்த்தியாகவும் பக்கஞ்சாராமல் முடிவுகளை எடுக்கக்கூடிய, மிக நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு தான் இருக்கு. அவரோடு நான் பல ஆலோசனைகள் பெற்றிருக்கின்றேன். அதாவது பொருளாதாரம் சார்ந்த விடயங்களிலே அவரோடு நான் நிறைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றேன். அப்போதுதான் எனக்கு தெரியும், இந்த மனிதரை இழந்தால் இவருக்கு ஈடாக நாங்கள் ஒருவரையும் பெற முடியாது. அவர் இருக்கின்ற போதே நான் அவருக்கே சொல்லுவேன், நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் இல்லா காலத்திலே என்ன நடக்குமோ தெரியாது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அவரது அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வீட்டுக்கு நான் என்ன ஆலோசனைக்கும் போய் கேட்பேன். நல்ல விருந்தோம்பல் பண்புள்ளவர், அது குடும்பம் அப்படித்தான். போனால் வடிவாக விருந்தோம்பல் செய்து அந்த கலந்துரையாடலை நீண்ட நேரம் கலந்துரையாடல், இந்த அவசரப்பட்டு முடிக்கணும் கலந்துரையாடலில் ஈடுபடுறது இல்லையா. அவர் ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியம் ஒப்பு வரும் வரைக்கும் அதை பற்றி, இப்போ நான் ஒரு பிரச்சனையை இப்போ காய்ச்சிட்டு வந்தால் அதோட முடியாது. என்ன திரும்பி காண்ற நேரமெல்லாம் கேட்பார், அது முடிஞ்சதோ, அதை முடிச்சிட்டியோ நீ என்ன கேட்பார். அவருக்கு அந்த உரிமையும் இருந்தது, என்னை அப்படி கேட்கறதுக்கான உரிமையும் இருந்தது. ஏனென்றால் நான் படிக்கிற காலத்தின் வெளியே வந்தால் அவர் வேலை செய்கின்ற நேரத்திலேயும் அவரிடம் போய் நான் பல உதவிகளை பெற்றிருக்கின்றேன். இந்த ஆய்வு சம்பந்தமான விடயங்களில் அவரது இழப்பு எனக்கு நண்பன் என்ற வகையில் பெருமிழப்பு, குடும்பத்துக்கு ஒரு சொத்து அது பெருமிழப்பு. ஆனால் இந்த உங்களுடைய புன்னாலை கிராமத்துக்கு அவர் மாபெரும் சொத்து. அவரை பற்றி நிறைய சொன்னார்கள். நான் அவரோட பழையக்க அவர் நிறைய ஆத்மீகத்திலே நம்பிக்கொள்ளவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். எதுக்கும் சொல்லுவார், அந்த கொஞ்ச நேரம் தியானம் செய்து பழகு ஒரு மெடிடேஷனில் சரியான நம்பிக்கை உள்ளவர். தான் மெடிடேஷனுக்குள்ளால தான் தன்னை பலப்படுத்திக் ஆளை பார்த்தா மெல்லியாக, ஆனால் அவற்றை பலம், அறிவு பலம், நிர்வாக பலம் இணையற்ற, அதுக்கு இணையாக யாரும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஒன்று, நீங்கள் இந்த நிகழ்வை நடத்தியது எனக்கும் மகிழ்வு. ஏனென்றால் அவர் அந்த சோமிலா வந்தவுடனே அதுக்கு முதல் நாளெல்லாம் நான் காய்ச்சிருக்கிறேன். திடீரென அவர் அன்கான்சியஸாக போனார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பார்க்கறதுக்கு போனால் முடியலை. அப்போ இவருக்கு ஒரு நெருங்கின நண்பர் இருந்தார், செல்வின்னு சொல்லி. அவர் இந்த மாணவன் தான். ஏன்னா அவரோட தான் எனக்கு எப்படி ரங்கராஜா காணலாம். நான் நினைக்கிறேன் இப்போ ரங்கராஜா டெலிஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும். அவர் அதாவது போன மாதம் கூட அவர்கிட்ட டெலிஃபோன் நம்பரில் நான் அடிச்சிருக்கேன், ஆனால் ஆன்சர் இல்லை. ஆன்சர் அந்த அவர் வருத்தமாக போன பின்னாலே ஆன்சரே இல்லை. ரிங் பண்ணும், ஆனால் ஆன்சர் இல்லை. எனக்கு அப்போ தெரியும் அவர் எடுக்க முடியாமல் இருக்கிறாரு. பெரிய கவலை தான். ஆனால் அவர் அவற்றை அந்த தூர நோக்கம், அந்த தெளிந்த சிந்தனை
இனி வரும் காலத்து இளைஞர்களுக்கு கட்டாயம் கடத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஆக அவர் சார்ந்த வெளியீடு ஒன்றை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் மிக பயனுடையதாக இருக்கும் என்று கூறி என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. உண்மையில் பண்புடையார் பட்டொன்று உலகம் அதுவென்றில் மண்புக்கு மாய்வது மண் என்று வள்ளுவன் சொன்னது போல பண்புடையாராக வாழ்ந்து இவ்வுலகில் நிலைத்து இன்றைக்கு தன் ஆளுமைகளை எல்லாம் அரும்பெரும் சொத்தாக நமக்குள் பதித்து மிக பெரும் கோரிக்கை ஒன்றை விரிவுரையாளர் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருந்தார். அவர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் நிச்சயமாக நாங்கள் அன்னை தெரேசாவை, அப்துல் கலாமை, மகாத்மா காந்தியை அறிந்திருக்கின்றோம். நம் மத்தியில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக நம் கண்முன்னே இருந்த இவர்களை போன்றவர்களை நூலுருவாக்கம் செய்து அவர்கள் நினைவுகளை மீட்டுருவாக்கப்படுத்துகின்ற போது எதிர்வருகின்ற தலைமுறையினர் தலை நிமிரக் கூடியதொரு ஆளுமையினை நாங்கள் எமக்குள் பதித்துக் கொள்ளலாம். நான் கூட மீண்டும் பிறந்து அவர் போல் நிர்வாகத்துக்குள் சாதிக்கணும் என்ற ஒரு ஊக்கத்தை எனக்குள் அவருடைய நினைவுகள் வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து திரு க. சந்திரபாலன் முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் சங்கானை கோட்டக்கல்வி பணிப்பாளர் சந்திரபாலன் ஐயா அவர்களை நினைவுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். நண்பன் ரங்கராஜா அவர்களுடைய பாதங்களை வணங்கி என்னுடைய பாடசாலை சகபாடி, பல்கலைக்கழக சகபாடி, நீண்ட காலம் அந்யோன்யமாக பழகி இன்று அமரத்துவம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய இழப்பு பேரிழப்பு. அவருடைய ஓய்வு காலத்திலே இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்துக்கு பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கேட்டு அவரை அழைத்து 1913ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 5 வருடம் அவர்கள் இங்கே பொதுச் செயலாளராக பணியாற்றினார்கள். நான் அவருக்கு துணையாக ட்ரெஷரராக பணியாற்றுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. நாராயணனில் மிகுந்த பெற்றுக்கொண்டவர். அயல் வீடு அட்வான்ஸ் லெவல் முழுவதும் நானும் அவரும் அந்த கோயிலில் இருந்தால் படிப்போம். பல்கலைக்கழகத்தில் ஒரே அறையிலே இருந்து படித்தோம். ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சு கொண்டதன் பிற்பாடு லேபர் டிபார்ட்மெண்ட்டிலே கிளரிக்கல் சர்வீஸ் கிடைச்சது. அவர் கொழும்புக்கு கிளரிக்கல் சர்வீஸுக்கு போய்விட்டார். கிழமைக்கு ஒருக்கா பேராதனைக்கு வருவார். அங்கே இருந்து குறிப்புகளை பெற்று கொழும்புக்கு போய்
அங்கே இருந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் பரீட்சைகளுக்கு தோற்றினார். இறுதியாண்டு பரீட்சைக்கு பேராதன லேபர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடமாற்றம் பெற்று வந்தார். அரச உத்தியோகம் ஒன்றை பெற்று கொண்டே தனது கல்வியை தொடர்ந்த ஒரு திருவாளர் ரங்கராஜன் அவர்கள் மிகுந்த விவேகமுடையவர், மிக கெட்டித்தனம் உள்ளவர், கிரகிக்கின்ற ஆற்றல் மிக்கவர். பல பேர் அவருடைய திறமைகளை பற்றி எல்லாம் பேசினார். இந்த ஆலயத்துக்கு அவர் பொதுச் செயலாளராக வந்த பிற்பாடு பல அறம் பணிகளை இங்கே ஆற்றியிருக்கிறார். அவர் பல வேலைகளை செய்திருக்கிறார். நான் அதை விரிவாக எடுத்துச் சொல்ல முடியாது. 1 கோடி ரூபாவுக்கு பெறுமதியான திருப்பணிகளை அவர் இந்த ஆலயத்திலே செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நட்பை பயன்படுத்தி இந்து கலாச்சார திணைக்களத்தில் இருந்து சுமார் 25 லட்சம் ரூபாவை பெற்று இந்த ஆலயத்துக்கு அவர் திருப்பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த திருப்பணிகள் எல்லாம் மிக முக்கியமான ஒன்றை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். நீண்ட காலமாக எங்களுடைய ஆலயத்தினுடைய தேர் பவளக்கால் உயர போதாமலும் இருந்தது. அந்த பவளக்காலை முற்றாக கலட்டி மாற்றி ஒரு புதிய அமைப்புடைய ஒரு தேரை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அது நினைவு கூறத்தக்கது. அது மட்டுமன்றி பன்செயலினாலே இந்த தேர் கொட்டகை சேதமடைந்திருந்தது. அந்த தேர் கொட்டகையையும் புதிதாக நிர்மாணித்து கொடுத்தவர் அமரர் ரங்கராஜன் அவர். இந்த 2க்குமாக மொத்த செலவு 60 லட்சம் ரூபாய் ஏற்பட்டது. அவருடைய இந்த ஆலய பணியிலே எங்களுடைய பொன்னாலை கிராமத்திலே அவர் செய்த அருட்பணிகளிலே இன்னும் ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். அதை எல்லோரும் எங்களுடைய கிராம மக்கள் அறிந்து வைக்க வேண்டும். திருவடி நிலையை அவர் ஒரு புனித பிரதேசமாக கருதுகிறார். எங்களுடைய ஆலய சுவாமி திருவிழா காலங்களிலே தீர்த்த உற்சவத்துக்காக திருவடி நிலைக்கு செல்கின்றது. ராமபிரானுடைய காலடிப்பட்ட தீர்த்தம் என்று வரலாறுகளிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு புனித பிரதேசமாக இந்த திருவடியை ஆக்க வேண்டும் என்ற அவா கொண்டிருந்தார். அதற்காக ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருந்தார். திருவடிநிலை புனித பிரதேச அபிவிருத்தி சபை என்ற பெயரிலே. இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய முயற்சியினாலே இலங்கை சுற்றுலா மையம் 40 லட்சம் ரூபாவை சுழிபுரம் பிரதேச சபைக்கு வழங்கி அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கு இவர் தான் ஆயிராவது உழைத்தவர். அந்த நிதியை பெற்று அந்த திருவடி நிலையிலே ஒரு பொது மண்டபம், அடியவர்கள் தீர்த்தமாடியதன் பிற்பாடு உடை மாற்றுகின்ற மண்டபங்கள், மலசர கூடம், வாட்டர் டேங்க், சோலார். திருவள்ளைக்கு போனவர்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான பிரதேசம் வந்து. அந்த பிரதேசத்திலே இவ்வளவு அபிவிருத்தியையும் 40 லட்சம் ரூபாவை அவர் தன்னுடைய திறமையினாலே பெற்று அந்த திருவள்ளையை ஒரு திருவள்ளையை அபிவிருத்தியாக செய்திருக்கிறார். அதோடு மிக முக்கியமான விஷயம், அந்த பொது மண்டபம் ஒன்றை அமைத்து கடல் நீர் உட்புகாமல் ஒரு பெரிய அணையையும் காட்டி அந்த அணையிலே அவருடைய விருப்பம் ஒரு தியான பீடம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அந்த தியான பீடம் அடியவர்கள் போய் தியானம் செய்வதற்கு மால் நேரத்திலே வணங்குவதற்கு உரிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று அவர் கொண்டிருந்தார். ஆனால் அதை அவராலே நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அந்த திருவள்ளிலே செய்த அபிவிருத்தியில் அவர் பட்ட பாடு எனக்கு தெரியும். மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் அந்த அபிவிருத்தி வேலைகளை அவர் செய்தார். இது இங்கே உள்ள எங்களை கிராமத்து மக்களுக்கும் சில பேருக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. அவருடைய கஷ்டம், அவர் எத்தனையோ தடவை கொழும்பு போய் அதற்குரிய பர்மிஷன் எடுக்கிறதுக்கு அவர் பட்டப்பார்.
தனியாருடைய நிலங்களிலே தான் அந்த அபிவிருத்தி வேலை நடைபெற்றன. அரசாங்க நிதி தனியார் நிலங்களுக்கு பயன்படுத்தப்பட முடியுமா என்ற ஒரு பிரச்சனை, பிரதேச சபையினுடைய இடர்பாடுகள் என்றெல்லாம் பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே அந்த அபிவிருத்தியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமரர் ரங்கராஜனுடைய நடைபெற வேணும். திருவடி நிலை புனித தீர்த்த பிரதேசம் ஒரு புனித பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும். அவருடைய இறுதி விருப்பம் அங்கே ஒரு தியான பீடம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டி அதனால் இழந்து நிற்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அந்த அனுதாபங்களை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வழங்கிய இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு கா சந்திரபாலன் அவர்கள் அயலூரை சார்ந்தவர். அன்னாருடன் நெருங்கிய தோழமை சிவகுருநாதன் ரங்கராஜா அவர்களினுடைய வாழ்க்கை பதிவுகளில் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தோடு இணைந்ததான அபிவிருத்தி பணிகளை நினைவில் மீட்டிச் சென்றிருக்கின்றார். நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்தான அஞ்சலி உரையினை ஆற்றுவதற்காக வடமாகாண சபையினை பிரதிநிதித்துவப்படுத்தி கல்வி அமைச்சின் செயலாளர் வடமாகாணம் இளங்கோவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அமரத்துவம் அடைந்திருக்கின்ற எங்கள் நெஞ்சார்ந்து நிற்கின்ற திரு ரங்கராஜன் அவர்களுடைய இடங்களுடைய ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பொன்னாலை கிராமத்து மக்களுக்கினுடைய மக்கள் பாராட்டுகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களே, பெருந்தகைகளே, நண்பர்களே, அதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு ரங்கராஜனுடைய நினைவுகளை இங்கே பலர் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக எங்களுடைய காலத்திலே நிர்வாக சபையிலே நாங்கள் கண்ட ஒரு திறமையான ஆளுமையுள்ள ஒரு திட்டமாளராக நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரோடு அவருடைய சிசர்களாக வாழ்ந்த காலம் எங்களுடைய பொற்காலமாக இருக்கிறது. அந்த வகையிலே 2 சம்பவங்களை சொல்லி என்னுடைய உரையை தயவு செய்யலாமல் நினைக்கின்றேன். முதலாவதாக, நாங்கள் வடகிழக்கு மாகாணத்திலே தலைமையமாக இருந்த திருகோணமலை மாவட்டத்திலே இருந்த பொழுது ஒரு திட்டமிடலுக்கு பொறுப்பாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே தனக்கு தரப்பட்டிருக்கின்ற அதிகாரத்துக்கு ஊடாக என்ன எல்லாம் உச்சமாக செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் ஒரு செய்து காட்டியவர். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே நாங்கள் அங்கே இருந்த பொழுது நான் நினைக்கிறேன் தன்னுடைய முதலாவது பிரதேசமாக கிழக்கு மாகாணத்துடைய அட்டாளச்சேரி சமாந்திர பிரதேச இடங்களிலே கடமையாற்றிய பொழுது அங்கே ஒரு வீடமைப்பு திட்டங்களை மிக செம்மையாக அந்த மக்களுக்கு செய்து அந்த மக்கள் இன்றைக்கும் அந்த உள்ளத்திலே அவரை கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சான்றாக அவருடைய வேலை செய்த அவர் காலத்திலே அவருடைய அலுவலகத்திலே வேலை செய்தவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து இவரை சந்திக்க வந்திருந்தார்கள். அப்பொழுது இளம் வயதில் இருந்த நாங்கள் தனியாக கொண்டு போய் இவரை பெட்டி கேட்கின்ற போது சொன்னார், இவர் தன்னுடைய அந்த விடுதியிலே இருந்த பொழுது மாலை நேரங்களிலே ஒரு மரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய மக்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல கனவுகளை தன்னோடு பயந்து கொள்வார் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு உன்னதமான ஒரு மக்களுக்கான ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்ததை பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, என்னென்ன பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். குறிப்பாக இடர்பட்ட காலத்திலே நாங்கள் வடக்கு மாநிலத்துக்கு வந்த பொழுது ஒரு மாலை பொழுதிலே சில விரிவுரையாளரை சந்தித்த பொழுது ஒன்றை சொன்னார்கள், உங்களுடைய இங்கே இருக்கிற மாணவர்கள் தேர்வுக்கு மிக சிரமப்படுகிறார்கள், அவருடைய வருகை குறைவாக இருக்கிறது, அதனால் அவருடைய பரீட்சைக்கான தயாரிப்பையும் பெறுவதையும் பெற முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். காரணத்தை கட்டவுடன் சொன்னார்கள், அவர்களுடைய தங்களுடைய ஊதியம் வருமானத்துக்காக உழைக்க வழியிலே போகிறார் என்று சொன்னார்கள். 2 மணித்தியாலத்துக்குள்ளாக அவர் ஆனதுக்கு 2 பக்க பேப்பரை கொடுத்தார். அந்த மாணவர்களுக்கான ஊதிய தொகையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை உடனடியாகவே செயல்படுத்தியவர். இவ்வாறாக பல பல செயல்பாடுகள் நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது மட்டுமல்ல,
எங்களை இந்த நிலைக்கு முன்னேற்றியதிலே பெரும் பங்கு கொண்டவர்கள். அந்த வகையிலே அன்னாருடைய இழப்பு ஒரு ஈடு செய்யாத முடியாத இழப்பாக இருக்கிறது. அந்த இழப்பிலே தேடிட்டிருக்கின்ற உற்றார்களுக்கு எங்களுடைய இடங்களையும் ஒரு ஆத்மா சாந்ததிக்கான இறை வணக்கத்தை இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கி தந்தவர்களுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனதில் நின்ற நினைவுகளை மீட்டி சிவகுருநாதன் இரங்கராஜா அவர்களை எங்கள் மனதில் இருத்திய கல்வி அமைச்சின் செயலாளர் வடமாகாணம் இளங்கோவன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து அஞ்சலி உரையினை செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களினை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனை பிரார்த்தித்து எங்கள் எல்லோரது அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரியவராக விளங்கி சமீபத்திலே இறைவனடி சேர்ந்திருக்கின்ற சிவகுருநாதன் ரங்கநாதன் ஐயா அவர்களுடைய ரங்கராஜன் ஐயா அவருடைய பாத கமலங்களை வணங்கி அவருடைய குடும்பத்தவர்கள் மற்றும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே நிர்வாகத்துறையிலே ஒரு விற்பனராக விளங்கிய ஐயா அவர்கள் திருக்கோணாமலையிலே பணியாற்றுகின்ற போது அங்கே இருந்து தொலைபேசியிலே ஒரு முறை என்னோடு தொடர்பு கொண்டார்கள். இந்த பக்கம் வந்தால் என்னை நீங்கள் ஒரு முறை சந்திக்க வேண்டும். திருக்கோணாமலையிலே எதிர்பாராத விதமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர்கள் அழைத்து சென்று அங்கே உருவாக்கிய திருக்கோயிலை காண்பித்து மாகாண அமைச்சரினுடைய அலுவலகத்துக்கு அருகிலே உருவாக்கிய கோயிலை காட்டி இந்த கோயில் ஏன் உருவானது என்பதை பற்றியெல்லாம் நீண்ட நேரம் விளக்கம் செய்தார்கள். அன்றைக்கு தொடங்கிய நட்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை உறுப்பினராக அவரும் நானும் தொடர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. பெரும்பாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை கூட்டத்துக்கு வந்தால் எனக்கு அருகிலே இருப்பார். இரண்டு பேரும் பல நேர்முக பரீட்சைகளிலே ஒன்றாக இருப்போம். அது மட்டுமன்றி பல்கலைக்கழகத்திலே மிக முக்கியமான பல கூட்டங்களுக்கு இருவரும் சென்று சில விடயங்களை அவதானிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து பேரவை உறுப்பினராக இருந்து மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு தெரிவாகி அவர்கள் பணிக்கு வந்து சில காலம் பணி செய்து கொண்டிருக்கின்ற போது தலையிடி தாங்க முடியவில்லை. நான் கொழும்புக்கு போகின்றேன் வைத்தியத்துக்கு என்று போனவர் பின்பு இப்பொழுது மலர் மாலையோடு தான் நாங்கள் காண்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மிக ஒரு கனதியான ஒரு அறிஞராக பேரவையில் இருந்தார். எனக்கு நேற்று போல இருக்கின்றது. பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் நியமனத்தின் போது கலைக்கூடத்திலே அவர்களும் நானும் இருந்தோம். ஒருவர் முதல் பிரிவிலே சித்தி பெற்று எல்லாம் வந்திருந்தார். அவருடைய ஆய்வு கட்டுரையை வாங்கி படபடந்து அந்த ஆய்வு கட்டுரையை படித்தார். அவர் எழுதியிருக்கின்ற ஆய்வு கட்டுரை தண்ணீர் பிரச்சனை தொடர்பானது. அதுவும் குறிப்பாக புத்தூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு தண்ணீர் பிரச்சனையான இடம் தொடர்பாக அவர் ஆய்வு கட்டுரை எழுதியிருந்தார். இவர் அவரிடத்தில் கேள்விகளை தொடுக்க தொடங்கினார். ஆனால் அந்த மாணவனாலே பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது உடனே கேட்டார், இது எத்தனை தடவை இந்த இடத்துக்கு போயிருக்கிறீர்கள்? அப்போ அந்த மாணவன் தடுமாறினார். நான் சில தரவுகளை கோப்பாய் பிரதேச செயலகத்திலும் வேறு வேறு இடத்திலும் இருந்து எடுத்து எழுதினேன். உடனே துணைவேந்தரை பார்த்து சொன்னார், இப்படித்தான் இப்பொழுது ஆராய்ச்சி நடைபெறுகிறது. களநிலைக்கு போகாமல் ஒரு மாணவன் பட்டப்படிப்புக்கு இப்படி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி சமர்ப்பிக்கின்றார் என்றால் இது என்ன கதி என்று கேட்டார்.
அதை அடுத்த பேரவை கூட்டத்திலே கூட அவர் மிக பக்குவமாக தெளிவுபடுத்தினார். ஆய்வு கட்டுரைகள் பல பக்கத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அந்த ஆய்வுக்குரிய களநிலைக்கு போய் அதை ஆராய்கின்ற தன்மை இல்லாமல் பிரதேச செயலகங்களிலே போய் இந்த பட்டியல்களை எடுத்து இந்த ஆய்வு கட்டுரையை நிரப்புகிறார்கள் என்று மிக கவலையாக தெரிவித்தார். நேர்முக பரீட்சைக்கு வருகின்ற மாணவர்களிடத்திலே ஒரு அற்புதமான கேள்வியை கேட்பார். நீர் விரிவுரையாளராக வந்தால் என்ன செய்வீர் என்று கேட்பார். இப்படி ஒரு 3-4 கேள்விகளை கேட்டுவிட்டு அவர்களுடைய ஆய்வு கட்டுரை புத்தகத்தை வாங்கிவிட்டு அங்கே இருந்து பரந்த அறிவோடு இருக்கின்ற இவர் அவரிடம் கேள்வி கேட்பார். மிக நேர்மையாக நடந்து கொள்வார். அவரிடமிருந்து அந்த சிறப்புகளை கண்டு வியந்திருக்கிறார். பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னொரு பிரச்சனை வருகின்ற போது கடைசியிலே அவர்கள் சொல்லுவார்கள், ரங்கராஜன் ஐயா அவர்கள் இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள். ஒரு முறை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் இடையே பெரிய தகராறு. அவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்பு அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை செய்வதற்காக ரங்கராஜன் ஐயாவை தான் அதுக்கு பொறுப்பாக போட்டு அவர் கெட்டித்தனமாக நடந்து பல்கலைக்கழகம் சுமூகமாக இயங்குவதற்கு உதவினார். மிக அன்பாக பேசுவார், விரைவாக காரியமாற்றுவார். 2-3 பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சில பிரச்சனைகளுக்குரிய விசாரணை குழுவிலே அவர் இருந்தார். மற்ற விசாரணைகள் எல்லாம் மாதக்கணக்காக, சில நேரம் வருடக்கணக்காக இடம்பெறும். 3 தடவை அந்த விசாரணையை முடித்துவிட்டு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தார். அந்த அறிக்கையிலே என்னவென்றால், அந்த கடமையில நின்றவர்களுடைய சம்பளத்திலே இவ்வளவு பணத்தை நீங்கள் அறவிடுங்கள், இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இன்ன சட்டத்தின்படி இன்ன தண்டனை என்று எழுதி கொடுத்தார். பேரவையில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அவ்வளவு நுணுக்கமாக தான் சார்ந்த விடயங்களை எல்லாம் சிந்தித்து செயல்படுவார். பேரவை கூட்டங்களுக்கு தன்னுடைய காரிலே தான் ஓடி வருவார். கேட்டா சொல்லுவார், வீண் விடயங்களை நாங்களாகவே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அவ்வளவு பண்பான ஒரு உன்னதமான மனிதன், ஆத்மீகத்தை பற்றி எந்த நாளும் சிந்திக்கின்ற ஒருவர். சில நேரம் நான் அவரும் எங்கேயாவது சந்தித்தால் தெருக்கரையிலே கூட நின்று மணித்தியாலம் கணக்காக பேசி இருக்கின்றோம். அப்படி பேசுகின்ற போதெல்லாம் பல விடயங்கள் வரும். யாகம் மீது அவருக்கு சில நம்பிக்கைகள் இருந்தது. அப்போ யாகம் தொடர்பான நூல்கள் இருந்தால் கொண்டு வரும் என்று கேட்டார். அவர் எனக்கு சொன்னார், மிக நெருக்கமான சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு யாகத்திலே நம்பிக்கை இருக்கிறது, சில முக்கியமான பிரமுகர்களுக்கு யாகத்திலே நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் சமயத்தினூடாக எங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இப்படி இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னார். அவற்றையெல்லாம் நினைக்கின்ற போது மிக கவலையாக இருக்கின்றது. இந்த ஒரு வரலாற்றையும் ஏதாவது நூலை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருந்த ஒரு அற்புதமான மனிதன். இந்த நேரத்திலே கூட அவர் மெல்லிய தேகம், உயர்ந்த தோற்றம், கம்பீரமான நடை. அவர் எனக்கு ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது அவர் சொன்னார், லிப்டில் போகாமல் நடந்து போவோம், அதான் தேகத்துக்கு நல்லது என்று சொன்னார். அவ்வளவு உடம்பு பற்றிய ஒரு நம்பிக்கையோடு இருந்த மனிதன். லிப்டில் போக வேண்டாம், நாங்கள் நடந்து போவோம் என்று சொன்னார். நான் ஆச்சரியமாக நடந்து போகின்ற போது நான் கொஞ்சம் மூச்சு வாங்கினேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு இன்னும் வயது குறைவு, வேறு இன்னும் ஆரோக்கியத்தை பேணவில்லை என்று தெரிகிறது, என்னை பாரு நான் எப்படி நடக்கிறேன், நான் தான் கண்ணூறுபடுத்தினேனோ என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமான தோற்றத்தோடும் விரைவாக நடப்பது, வேகமாக எந்த ஒரு கூட்டத்துக்கு வருகின்ற போதும் ஆயத்தமாக வருவார். சின்ன துண்டுல குறிப்பை கொண்டு வருவார். அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு கூட்டத்தில் விளக்கம் சொல்லுவார். எனவே
நிர்வாக சேவையிலே அவர் முத்திரை பதித்தார் என்பதற்கு அப்பால் சமூக சிந்தனையிலே அவர்கள் எவ்வளவு நாட்டமுடையவராக, ஆத்மீக நாட்டமுடையவராக இருந்தார் என்பது ஒன்று. உங்களுடைய அடுத்த பணி என்னென்று கேட்டால், நான் சொன்னேன் அரும்பொருள் காட்சியகத்தை பற்றி சொன்னேன். அவர் சொன்னார், அதை பற்றி நன்றாக விளங்கிக் கொண்டிருப்பவன் நான். உனக்கு என்ன வேண்டும் என்றாலும், என்ன உதவி வேண்டும் என்றாலும் செய்வேன். என்ன கடிதங்கள் வரைய வேண்டும் என்றாலும் நான் வரைந்து உதவி செய்வேன். அதை ஆயத்தம் செய்யும் என்று சொன்னார். நெடுந்தீவிலே இருந்து சிதம்பரத்துக்கு, ராமேஸ்வரத்துக்கு பால், தயிர், பூ போன்றவை கொண்டு செல்லப்பட்டு திருவடி நிழலிலே வந்து அந்த வள்ளங்கள் தங்கி இருந்து திருவடி நிழலில் இருந்து அவை கொண்டு போய் சேர்க்கப்படுகிற வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறீரா என்று என்ன கேட்டார். நான் சொன்னேன், காசி குலரத்னம் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூலில் நான் இவற்றை படித்திருக்கிறேன். அதை பற்றி தான் அறிந்தவற்றை ஒரு நாள் நீண்ட நேரம் விளக்கம் செய்தார். நீங்க திருவடி நிழலை பற்றி சொல்லுகிற போதுதான் எனக்கு கவலையாக இருந்தது. அதை பற்றி எனக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னார். அங்கே இருக்கின்ற கடல் படையை மெல்ல மெல்லமாக அகற்றி அந்த இடத்தை மீட்க வேண்டும் என்பதிலே அவர் கொண்ட ஆர்வம் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு போகிற பாதையிலே சிவபூமிக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கின்றது. அதை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுவார். அந்த தோட்டத்தில் வந்து என்னெல்லாம் இருந்தது, துரியப்பா கடை, மாமரம் எல்லாம் வச்சிருந்தார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று எனக்கு பற்றி சொன்னார். அப்பொழுது இந்த செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு தான் இந்த எங்களுடைய அரும்பொருள் காட்சியகம் அமைக்கின்ற பணியை பற்றி சொல்லுகிற போது சொன்னார், சிங்கள நாட்டை பொறுத்தவரை கேட்க முதல் எல்லாரும் பொருள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தரமாட்டார்கள். காசு கொடுத்துத்தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் வாங்கி சேரும். அந்த முயற்சி நடைபெற்று நாங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் திறக்கின்ற போது அவர்கள் சுயினமுற்று கொழும்பிலேயே தங்கிவிட்டார்கள். எனக்கு மிக கவலையாக இருந்தது. நான் பேராசிரியர் புஷ்பரட்னம் எல்லாருக்கும் சொன்னேன், ரங்கராஜன் இருந்தால் மிக மகிழ்ச்சி அடைவார், அவர் இதை பற்றியே என்னோடு பேசி கொண்டிருந்தார். எனவே அவர்கள் உண்மையிலே எனக்கு சொன்னார்கள், இந்த பராளையில் இருக்கிற தேர் ஏதோ ஒரு வகையில காப்பாற்றப்பட வேண்டும். நாங்கள் சிறுவர்களாக, இளைஞர்களாக இருக்கின்ற போது அந்த தேர் இவ்வளவு விசித்திரமாக, இவ்வளவு சிற்பம் இருந்தது. சமீபத்தில் போய் திரும்புவேன், நான் பார்த்தேன் அந்த தேரில் இருந்த பொம்மைகள், சிற்பங்கள் எல்லாம் பறி போய்விட்டது. அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அங்கே இருந்து கொண்டு போகப்படாட்டி நாங்கள் அந்த பகுதியிலே ஒரு நிலையத்தை உருவாக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் 2-3 பேராசிரியர்களோடு பேசி, முக்கியமானவர்களோடு பேசி செய்ய வேண்டும் என்று சொல்வார். அவர் மிக கவலைப்பட்டார். கடைசி காலத்திலே அவர் பட்ட கவலை, வடக்கு மாகாணம் ஒன்றையும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டார். அவர்கள் சொல்லி கவலைப்பட்டார், கிடைத்த நிதியை வைத்துக் கொண்டு இரவு பகலாக என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற போது நீங்கள் வேணுமென்றால் என்னோட வந்து பாரும், நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், முடிந்தவரை செய்திருக்கிறோம் என்று சொன்னார். அதுவும் பொத்துவில் பகுதியாலே கதிர்காமத்துக்கு யாத்திரை போகின்றவர்கள், அந்த பொத்துவில் உகந்த கோயில் பகுதியாலே போகின்றவர்கள் தங்குகின்ற இடமெல்லாம் உடைக்கப்பட்டிருந்தது. இவருடைய சில முயற்சி தான் அந்த இடத்துக்கு மீண்டும் இளைப்பாறுவதற்குரிய வசதிகளை எல்லாம் நிதி தேடி கொடுத்து, கதிர்காமத்துக்கு போகின்ற யாத்திரிகர்கள் போகின்ற பாதை, அவர்கள் தங்குகிற இடம், அந்த இடங்களை எப்படி பாதுகாக்கலாம். அப்ப அவர் சொன்னார், வடக்கிலிருந்து வடக்கு மாகாணத்தினுடைய கடைசி எல்லை வரை நான் போயிருக்கிறேன். வடக்கு கிழக்க என்ன மாதிரி ஊடுருவி போகலாம் என்று போய் அங்கு என்ன செய்யலாம் என்று பார்த்திருக்கிறோம். திருகோணமலையிலிருந்து கன்னியா அந்த எல்லையில கொண்டு போய் இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய கட்டிடத்தை கட்டுவதில் இவற்றை பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு இருந்தது. ஏனென்றால் அந்த இடத்துக்கு போய் உத்தியோகத்தர் எல்லாம் பழகுற போது அந்த இடம் தமிழருடைய பகுதியாக காப்பாற்றப்படும். இப்போ மேடையிலே அவர் அரசியல் பேசியது கிடையாது, வெளியில நின்று பிரச்சனைகளை பேசியது கிடையாது.
ஒரு பதவியில் இருக்கின்ற போது அந்த பதவியை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், நுட்பமாக செய்யலாம், வெளியிலே அடிபடாமல் எப்படி காரியமாற்றலாம் என்பதை அவர் செய்த விடயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது ஆச்சரியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. சொன்னார், இங்க பாடசாலைகள்ல கோயிலை வச்சிருக்கிறார்களோ கும்பிடுறார்களோ தெரியாது. ஆனால் நான் தான் அங்கே பணி செய்கின்ற போது திருக்கோணாமலையில யாராவது அதிபர் ஏதாவது வந்தா உங்களோட பாடசாலையில் இருக்கிற கோயிலை நல்ல வடிவா ஒழுங்குபடுத்துங்க, பிரேயர் வைக்கக்கூடியதா மாற்றுங்க. இன்றைக்கு திருக்கோணாமலையில் இருக்கிற பாடசாலைகள் எல்லாம் அழகான கோயில் இருக்கிறது, மட்டக்களப்பிலே கோயில் இருக்கிறது. அது பற்றிய ஆர்வத்தை தூண்டியவர் ரங்கராஜன் ஐயா அவர்கள். இந்த மாதிரியான செயற்கரும் செய்த ஒரு தீரன், நயனோடு நன்றி புரிந்த பழையனுடைய பண்பை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னது போல அவருடைய பண்பை இந்த வேளையிலே பாராட்டி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற பொன்னாலை வரதராஜ பெருமாளை தாழ்பணிந்து வணங்கி, நடமாடும் வரை பிறருக்கு பயனுள்ள ஒரு ஆத்மாவாக விளங்கி, இத்தகைய ஒரு ஆத்மாவை இழந்து போனோமே என்று அவரோடு பணி செய்தவர்கள், அவர்களோடு பழகியவர்கள், அவரை சந்தித்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதாக தன் இறப்புக்கு பின்னாலும் செய்தி சொல்லுகின்ற ஒரு மனிதனாக தன் வாழ்வை அமைத்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது என்று கூறி, அவருடைய தந்தையாரோடும் நான் நன்றாக பழகி இருக்கின்றேன். அவருடைய கூட்டு பிரார்த்தனைகளை நான் கேட்டு நேரே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆண்டுதோறும் சிவபூமியிலே கொஞ்ச நேரம் அவருடைய தந்தையாருடைய கூட்டு பிரார்த்தனை அவருடைய தலைமையிலே நடைபெறும். திடீரென்று எழும்பி உருகி தன்பாட்டிலே கண்ணனை முன்னாலே கூப்பிட்டது போல கூப்பிட்டு பாடுகிற காட்சியை அதை பற்றி அவருடைய மைந்தனாகிய ரங்கராஜன் அவர்களுக்கு ஒரு முறை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். உங்களுடைய தந்தையார் இப்படி பாடுவார், அவரிடத்திலே என்னென்னவோ எல்லாம் புதையல் இருக்கிறது, இருந்து பேச முடியவில்லை, நேரம் கிடைப்பதில்லை என்று சொல்லி முடித்தார். என்ன செய்வோம்? அவருடைய ஆத்ம திருப்திக்காக நாங்கள் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. வட மாகாணத்தின் என்று சொல்வதிலும் காட்டிலும் ஈழத்தின் ஆத்மீகத்தை என்று நன்னிலை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கின்ற சென்ட்ரல் செல்வர் ஐயா அவர்களினுடைய வார்த்தைகளின் ஊடாக அமரர் அவர்களினுடைய ஆத்மீகம் சார்ந்த பணியில் இருந்த ஆத்மீகம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்வியல் நேர்த்தி என்பன பற்றியதான குறிப்புகளை நாங்கள் கண்டுகொள்ள முடிந்தது. தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பிரதி செயலாளராக அமரர் சிவகுருநாதன் ரங்கராஜாவுடன் உடனிருந்து பணியாற்றிய கிருஷ்ணானந்தன் அவர்கள், திரு கிருஷ்ணானந்தன் அவர்கள் ஒரு சில குறிப்புகளை கூற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.